தமிழ் சினிமாவுக்கு புது தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்திய பெருமை உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு மட்டுமே உண்டு. அதே போல் பேன் இந்தியா படத்துக்கு முன்னோடியே அவர் தான் இருந்திருக்கிறாரு. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட 37 வருஷங்களுக்கு முன்னாடியே உலகநாயகன் இதை செஞ்சு காட்டினதோடு மட்டும் இல்லாமல் லாபமும் பார்த்துருக்கிறாரு. அதாவது 1987 வருஷம் சிங்கீதம் சீனிவாசராவ் இயக்கத்தில் கமல்ஹாசன் அமலா நடிச்சிருந்த கன்னட படம் தான் புஷ்பக விமானா. வசனமே இல்லாமல் டார்க் காமெடி பாணியில் இந்த படம் வெளிவந்துச்சு. கன்னடத்தில் மட்டும் இல்லாமல் தமிழில் பேசும் படம்ன்ற பேர்லையும் தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என பல மொழிகள்லையும் இந்த படம் வெளியாச்சு. இந்த படத்தில் வசனமே கிடையாது. அவர்களோட முகபாவனையை வச்சு தான் பார்வையாளர்களுக்கு புரிய வைக்கணும். இப்படி சவாலாக இருந்த நிலையில் விநியோகஸ்தர்கள் கூட படம் ஓடுமான்ற சந்தேகத்தில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் ஓரங்கட்டி கன்னடத்தில் படம் 35 வாரங்கள் ஓடி சாதனை படைச்சது. அதே போல் மற்ற மொழிகள்லையும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. இப்படி 35 லட்சத்தில் உருவான படம் 1 கோடி வரை வசூல் செஞ்சது. அதே போல் தேசிய விருது, ஃபிலிம்ஃபேர் விருது உள்ளிட்ட பல விருதுகளையும் தட்டி தூக்கிடுச்சு. இதை வச்சு பார்க்கும்போது முதல் பேன் இந்தியா படத்தோட நாயகன் என்ற பெருமை கமல்ஹாசனுக்கு மட்டுமே பொருந்தும்.